ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிற கேமோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 5. இது 2009 வெளிவந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் தேர்ட் பர்சன் ஷூட்டர் கேம். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிளேஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் அப்படின்ட்டு 3 பிளாட்ஃபார்மே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை அம்மாவோட விளாட முடியும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது வீடியோ லைக் பண்ணலையோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த வீடியோ லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ எந்த லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு யூடியூப் இந்த வீடியோவை பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனாக காட்டும். ஸோ அந்த ஒரு கதை லைக் பண்ண சொல்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரிபிள் ஏ கேமோட ஸ்டோரியை இந்தளவு கஷ்டப்பட்டு சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ இதை கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் இன்னும் பல பேருக்கு போய் சேரும். அது மேலே பார்த்திங்க அப்படின்னா கேமிங் கண்டென்ட் அப்படின்றதே நம்ம ஊரில் ஒரு ஒதுக்கப்பட்ட கண்டென்ட் தான். அதில் ஸ்டோரி கேம்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் பல பேருக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி தான் ஆகணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓரப் சேவையில் போயிடலாம். நான் கலகாசாமி, இட்ஸ் கேகே டைம். கதையோட தொடக்கத்தில் ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு மனுஷனுக்கு அடையாளம் தெரியாத ஒருத்தன் ஒரு கொடூரமான வைரஸை பரப்பிக்கிட்டு இருந்தான். அந்த கொடூரமான வைரஸவன் அந்த அப்பாவி மனிதனுக்கு செலுத்திட்டு அங்கேருந்து நகர அவனும் வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிய வர அரசாங்கத்தோட ஆட்களும் அந்த இடத்துக்கு விரைஞ்சிருந்தாங்க. அம்பர்லா கார்பரேஷன் அழிஞ்சு கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ளே இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இதில் கொடுமை என்னென்னா, அந்த பயோ வெப்பன் அந்த தீவிரவாதிங்க கையில் இருக்குது. இது இங்கே தொடங்கியிருக்கக்கூடாது. அதுவும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் தொடங்கியிருக்கவே கூடாது. அமெரிக்காவில் இருந்த அந்த ரக்குன் சிட்டியே இந்த விஷயத்தை தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் இந்த இடம் அவ்வளோ சுத்தமானது கிடையாது. சுலபமாக நோய் பரவக்கூடியது. இதனாலேயே தீவிரவாதிகளுக்கு இது ஒரு வேட்டைக்காடு. இதை தடுக்கத்தான் பிஎஸ்ஏஏ இருக்குது. அவங்க தான் என்னை இங்கே அமைச்சிருக்காங்க, இங்கே நடக்க போகிற பேரழிவை தடுக்கிறதுக்காக. வெல்கம் டு ஆஃப்ரிக்கா. என் பேர் ஷெவா ஆலமா. என் பேர் கிறிஸ் ரெட்ஃபீல்டு. அந்த நேரத்தில் கிறிஸ் ஷெவா அப்படின்ற ஒரு பெண்ணை சந்திச்சிருந்தாரு. இவ தான் கிறிஸுக்கு உதவி பண்ணுறதுக்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவ. அதே ஷெவா இந்த விஷயத்த சொல்லிட்டு நீ நானும் ஒரு நல்லா பார்ட்னர் இருப்போம் அப்படின்ட்டு கிறிஸுக்கு கை கொடுத்துருக்க. அதனால தான் கிறிஸுக்கு ஒரு பெண்ணோட வாயிலிருந்து பார்ட்னர்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே கிறிஸுக்கு அந்த நேரத்தில் தன்னோட பழைய பார்ட்னரான சில்லோட நினைவு வருது. இங்கே இருந்தால் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. ரெசிடென்ட் ஈவில் 3யோட ஹீரோவான சில் வேலண்டைன் இறந்துட்டா அப்படின்னு கிறிஸ் நினச்சி பார்த்து கவலைப்பட்டிருந்தாரு. கிறிஸ் இங்கே வந்திருக்கிறது ரிக்கார்டோ எர்விங் அப்படின்ற ஒரு பிளாக் மார்க்கெட் டீலரை பிடிக்கிறதுக்காக. அவன் தான் பயோ வெப்பன்ஸை சட்டவிதமாக விற்றுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இவன் பதுங்கிருக்கான விஷயம் தெரிஞ்சதுனால தான் கிறிஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதன் பிறகு அவங்க அரசாங்கத்தால் குவாரண்டைன் செய்யப்பட்ட அந்த இடத்துக்குள்ளே 2 பேரும் நுழைஞ்சிருக்க. அங்கிருந்த ஒரு கறிக்கடைக்குள்ளே அவங்களுக்கு ஆயுதங்களை வழங்கி ஒருத்தன் உதவி இருந்தான். மேலும் அவன் உருபுற வைரஸை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, கிறிஸ் அதுக்கு அது வெறும் கற்பனை மட்டும்தான், அது உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னா அதை விட மோசமான ஒன்று இல்லை அப்படின்ட்டு கிறிஸ் ஷெவாவும் அங்கிருந்து கிளம்ப வழியில் வைரஸால் பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட மனிதர்களை வேட்டையாடிட்டு கிளம்ப ஒரு இடத்துல மக்கள் கூடியிருக்கிறத அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீங்க சத்து போவீங்கடா. ஹே, இவர் நமக்கு
வெளியே போகிறதுக்கான எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்க கிறிஸும் ஷெவாவும் அங்கேருந்து வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களை கஷ்டப்பட்டு தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தான் தாக்கினாலும் நிறைய மக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. இதனால் அவங்களால சமாளிக்க முடியாமல் போக சரியான நேரத்தில் தான் இதன் பிறகு இவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஆல்ஃபா டீமை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. கிறிஸும் ஷெவாவும் அங்கே போய் பார்த்துருக்க ஆல்ஃபா டீம் யாராலையும் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் போராடிக்கிட்டு இருக்க அவர் கிறிஸ் கிட்ட ஒரு முக்கியமான ஆர்டர்ஸை கொடுத்து ரிக்காவோட டீலிங் பற்றின முக்கியமான தகவல்கள் இதில் இருக்குது, இதை மறக்காம ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இறந்துடுறாரு. கிறிஸ் டேட்டாவை ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கம்ப்யூட்டர்ஸ் தேவை. அது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் இருக்கிற ஒரு வாகனத்துக்குள்ளே இருந்தது. அதை தேடி கிறிஸ்டின் சேவாவும் போக அந்த நேரத்தில் அவங்க அங்கே வந்த விஷயம் ரெக்கார்டோ சர்வீஸுக்கும் தெரிஞ்சிருந்தது. கிறிஸ் இந்த ஆர்டர்ஸ்கள் டேட்டாவை ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தான். அந்த நேரத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து நீங்கள் ரெக்கார்ட் ஆகிடுவீங்க, கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும், அது நீங்கள் தனியாக தான் போயாகணும் அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. ஆனால் அவங்களோட வழியில் ஏகப்பட்ட வித்தியாசமான மேலும் கொடூரமான ஏகப்பட்ட ஜந்துக்களும் வைரஸால் பாதிக்கப்பட்டு ஜாம்பியாக மாறி போன மனிதர்களையும் சந்திச்சிருந்தாங்க. சரியான இடத்துல அவங்க வசமாக மாட்டிக்க அட கடவுளே, ஜாக்கிரதை. அந்த நேரத்தில் நம்ம காப்பாற்றிடுறது பிஎஸ்சிஐஏவை சேர்ந்த கேப்டன் ஸ்டோன் ஜாஷ். இவர் ஏற்கனவே சிவாவுக்கு தெரிஞ்சவர் தான். அதனால அவர் நீங்கள் ஆர்டிஸ்ட் காமிச்ச விஷயங்களை இந்த மெமரி கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், இது நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அவர் கிறிஸ் கிட்ட கொடுக்க கிறிஸ் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தாரு. அதில் இறந்து போன சில் ஏதோ ஒரு கண்ணாடி பாடலுக்குள்ளே அடையப்படுறதை கவனிக்கிறாரு. இதை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. அப்போ சில் உருவதாக இருக்காளா அப்படின்ட்டு கிறிஸ் சந்தேகப்பட்டபடியே அங்கிருந்து கிளம்பியிருக்க அந்த இடத்துல அவங்க பிடிக்க வேண்டிய ரெக்கார்டோ அருவிங்க பிடிச்சிடுறாங்க. துப்பாக்கி முனையில் அவங்க அருவிங்க மடக்கி பிடிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவனும் துப்பாக்கி கீழே போடுங்க,
நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கிறிஸும் ஷெவாவும் அவனை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் தான் எங்கிருந்தோ ஸ்மோக் பாம் போடப்பட்டிருந்தது. கதையை தொடக்கத்தில் வைரஸை பரப்புன அதே நபர் எர்விங்க அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். கையில் கிடச்ச ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு 2 பேருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அவன் எங்கே போயிருப்பான்ற தகவல் அங்கே இருந்த மேப் மூலியமா தெரிய வருது. இதனால் அவங்க அங்கேருந்து அவனை தேடி பயணிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வழியில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸும் ஏகப்பட்ட எனிமிஸும் அவங்களை தடுக்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க பிஎஸ்ஏயோட உதவினால் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் கூட ஏற்பட்ட சண்டையில் சில பிஎஸ்எஸ்ஏ ஆளுங்க அநியாயமாக இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் கிறிஸுக்கு ரொம்பவே கவலையாயிடுது. இதனால் அவர் இதன் பிறகு ஷெவா நம்ம கூட வந்தா அப்படின்னா சில் மாதிரியே அவளும் இறந்து போயிடுவா. இதனால் அவளை பார்த்து என் கூட வராத அப்படின்னு சொல்ல ஷெவாவும் நீ நானும் பார்ட்னர்ஸ், உன்னை தனியாக விட்டாலும் போக முடியாது, நம்ம இப்போ ஒன்றா சந்திப்போம் அப்படின்ட்டு அவங்க கூடயே அவளும் வர ஆரம்பிச்சிருந்தா. 2 பேரும் அங்கேருந்து படகை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்க சில்லுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்த கிறிஸ் ஷெவா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. விஸ்கர் பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்கள் கூட வேலை செஞ்சவன். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவன் ஒரு டபுள் ஏஜென்ட் அப்படின்னு. ரக்குன் சிட்டி அழிஞ்சதுக்கு அவனும் ஒரு காரணம். ஏன்னா அம்பர்லா கார்பரேஷனில் அவனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு அவன் ஒரு இடத்துல இருக்கான்னு தெரிய வந்தது. உண்மையை சொல்லணுன்னா அந்த இடம் அம்பர்லா கார்பரேஷனோட ஃபவுண்டருக்கு சொந்தமான இடம். அதனால் நானும் ஜில்லும் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் அந்த இடத்துக்கு போக விஸ்கர் இந்த ஆளை கொண்டு இருந்தான். விஸ்கர் விஸ்கர் ரொம்ப பலசாலியாக இருந்தான். எங்களால் அவனை தாக்கு பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட அவன் என்ன கொல்ற நிலைமைக்கு போயிட்டான். அவன் கையால் சாவ நேரத்தில் இதோட இதை முடிச்சுக்கலாம். அதன் பிறகு அவங்க அவனை தேடி பயணிச்சுக்கிட்டு இருக்க வழியில் ஜாஷை சந்திக்கிறாங்க. ஜாஷ் ஆகலை அப்படின்ற விஷயம் ஷெவாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தது. அதன் பிறகு ஜாஷ் அவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிருந்தான். அவங்களும் ரெக்கார்டாக இருவீங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால தான் அவன் ஒரு பெரிய ஷிப்பில் ஏறி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருந்தான். இதை பார்த்து அவங்க அவனை பிடிக்கணும் அப்படின்ட்டு அவனை பின்தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. வழியில் எத்தனை தடங்கள் வந்திருந்தாலும் அத்தனையும் தூக்கி போட்டுட்டு ஒரு வழியாக அவனை பிடிக்க தயாரானாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்ககிட்ட வேற ஒரு திட்டம் இருந்துச்சு. அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருந்தவன் அவங்ககிட்ட ஒரு மருந்தை கொடுத்து உன்னால் தப்பிக்க முடியல அப்படின்னா இதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியிருந்தான். கிறிஸ்டன் சிவா கிட்ட கைங்களோ மாட்டிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவன் மறைச்சி வச்சிருந்த அந்த மருந்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தான். இதனால் உடலும் திடீர்னுட்டு வேற ஒன்றா உரும ஆரம்பிச்சிருந்தது. இதனால் அவன் வழியில் துடிச்சபடியே தண்ணியில் விழுந்திருக்க ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக உருமாறி இருந்தான். மான்ஸ்டராக மாறின அவன் சிவாவையும் கிறிஸையும் தாக்க ஆரம்பிச்சிருந்தான். 2 பேரையும் கொல்றதுக்கு அவன் முயற்சி பண்ணியிருந்தான். ஆனால் 2 பேருமே தொடர்ந்து அவனை தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கஷ்டப்பட்டு தங்களை காப்பாற்றிக்கிட்டு அவனையும் கஷ்டப்பட்டு வீழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவன் இவங்களால் வீழ்த்தப்பட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். அவங்ககிட்ட சில்லை அடைச்சி வச்சிருக்க ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கிறிஸ் விசாரிக்க அந்த நேரம் தான் கிறிஸுக்கு உண்மையே தெரிய வந்துருந்தது. அவளை அடைச்சி வச்சுக்கிறது மிகவும் ரகசியமான இடம். அது மட்டும் இல்லாமல் அவளை அடைச்சி வச்சிருக்கிறவங்க ஊரோபோரோ அப்படின்ற ஒரு மோசமான ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு அப்படின்னா இதனால் உலகத்தில் இருக்கிற பாதி மக்கள் மொத்தமாக அழிஞ்சு போயிடுவாங்க, மீதி மக்களும் நோய்வாய்ப்பட்டு கொல்லப்படுவாங்க. இங்கிருந்து தான் இவங்களுக்கு நிலைமை கட்டுக்கணக்காமல் போயிட்டுருக்கு. இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்ட்டு 2 பேரும் புரிஞ்சிக்க எர்விங் அங்கேயே இறந்து போயிடுறான். இதன் பிறகு அவங்க ஜாஷை கூட்டிக்கிட்டு இவன் தப்பிக்க வச்ச நபரை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரியான இடத்துல அவங்க அடைஞ்சிருக்க ஜாஷ் அங்கேருந்து தான் இவங்க தடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது கண்டிப்பாக பேக்கப் தேவை அப்படின்னு நான் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் பேக்கப் ஆகலை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதன் பிறகு அவங்க அந்த இடத்துக்குள்ள நுழைய அது ஒரு பாழடைஞ்சு போன பழங்கால கட்டிடம். அதற்குள்ளே அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்க மறுபுறம்
ட்ரைசல் கம்பெனியோட சிஇஓன எக்ஸலா விஸ்கருக்கு ஏதோ ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு இருக்க. அதனால தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது, விஸ்கர் இன்னும் சாகலை அப்படின்னு. மேலும் ட்ரைசல் சிஇஓவான எக்ஸலாவுக்கு விஸ்கர் மேலே ஒரு அன்பு இருந்தது. ஆனால் விஸ்கருக்கு அவன் மேலே சுத்தமாக அன்பு இல்லை. சரியான நேரத்தில் தான் எர்வின் கூட இருந்த மர்ம மனிதன் அங்கே வந்திருந்தான். பிஎஸ்ஐஏ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மேலும் உங்களோட பழைய நண்பனான கிறிஸ் ரெட்ஃபீல்டு இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, பிளானை சரியாக செஞ்சு முடியும் அப்படின்னு எக்ஸலாவை அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுருந்தான். அவங்க அங்கேருந்து போக விஸ்கர் சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருந்தான். மறுபுறம் கிறிஸும் ஷேவாவும் ஒரு இடத்த அடைஞ்சிருந்தாங்க. அந்த இடம் முழுக்கவே ஏகப்பட்ட பூக்கள் மலர்ந்துருந்தது. அதை பார்த்தவொடனே கிறிஸ், இது சாதாரண பூ மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சரியான நாள் தான் அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அங்கேருந்து ஒரு பொருள் மேலே அம்பர்லா கார்பரேஷனோட லோகோ இருந்தது. இங்கே தான் அவருக்கு புரிய வருது, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி அம்பர்லா கார்பரேஷன் இருக்குது அப்படின்னு. மேலும் இந்த இடத்துல ட்ரைஸோட லோகோ இருக்கிறதையும் பார்த்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. மேலும் அங்கே இருந்த கோப்புகளை அவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு புரிய வருது, அந்த இடத்துல அவங்க பார்த்த பூ தான் இவங்க வைரஸை உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ரோஜினேட்டர் அப்படின்னு. இந்த பூக்கள் தான் அம்பர்லா கார்பரேஷன் உருவாக்கி இருந்த மிக கொடூரமான வைரஸுக்கெல்லாம் மூல காரணமே. அதன் பிறகு அவங்க கஷ்டப்பட்டு சில்லு அடைச்சி வச்சிருந்த இடத்த அடைஞ்சிடுறாங்க. அவங்க ஃபோட்டோவில் பார்த்த அதே இடம் தான் இது அப்படின்ட்டு அவங்க உறுதிப்படுத்திக்க கிறிஸ் அங்கே இருந்த கம்ப்யூட்டரில் ஆராய்ஞ்சி சில்லோட உடலை மீட்க முயற்சி பண்ணார். சரியான நேரத்தில் சில்லோட உடலும் அந்த இடத்துக்கு வந்திருக்க. அதை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க ஒரு விஷயமே புரிய வருது, அதுக்குள்ளே சில்லோட உடல் இல்லவே இல்லை. இதை பார்த்த கிறிஸ் அதிர்ச்சி அடைய சரியான நேரத்தில் தான் எக்ஸலா அந்த இடத்துல குறுக்கிட. கிறிஸ் அவகிட்ட சில்லு அங்கே அடைச்சி வச்சுருக்கீங்க, சில்லு எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க, அவள் திடீர்னு பேச்சை மழுப்பிட்டு இணைப்பை துண்டிச்சிடுறா. கண்டிப்பாக இவளுக்கு சில்லை பற்றியா தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அவளை தேடி பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியா ஒரு இடத்துல கிறிஸோட ஒயர்லெஸில் ஏதோ ஒரு சிக்னல் இடைப்பட்டுருது. அது எக்ஸலாவும் உரையாடிக்கிட்டு இருக்க ஒரு சிக்னல். அதில் அவள் ஆல்பர்ட் விஸ்கர் கிட்ட ஊரபுரம் ரெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே தான் கிறிஸுக்கு விஸ்கர் இன்னும் சாகலை, இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. மேலும் அவங்களோட வழியில் அவங்க ஏதோ ஒரு உடலை சந்திக்கிறாங்க. சரியான தான் அவள் ஊரபுரம் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஊரபுர வைரஸ் மூலயமா உலக மக்கள் எல்லாருமே எவால்வ் ஆக போகிறாங்க. அதில் எவால்வ் பண்ண ஒருத்தனை நீ பாரு, உன்னால் முடிஞ்சவன் தப்பிச்சுப்போ அப்படின்னு சொல்ல, திடீர்னு அங்கே இருந்த ஒரு பிணம் இவங்கள தாக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அது இவங்களை தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருது. அவனை தாக்கிட்டு இருந்த அந்த பிணம் யூரோபுர வைரஸால் சரியாக ஃபிட் ஆகாத ஒரு ஆள். அதனால் அவன் கொடூர மான்சரா மாதிரி இவங்களை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருந்தான். ஒரு வழியாக அவங்க அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. இதில் பிறகு அவங்க எக்ஸலாவை தேடி போக அந்த இடத்துக்குள்ள அந்த மர்ம மனிதன் இவங்கள தாக்க ஆரம்பிச்சிருந்தான். இவன் கஷ்டப்பட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க. கிறிஸோட புல்லட்டால் அந்த மர்ம மனிதனோட முகமூடி அவனை விட்டு விலக. இதோட நிறுத்திக்க, இல்லைன்னா அவ்வளோதான். நீனும் அப்படியே தான் இருக்க கிறிஸ். விஸ்கர், நீ எப்படி இங்க? இவன் தான் விஸ்கரா? நாம கடைசியா அந்த ஸ்பென்சர் எஸ்டேட்டில் தானே மீட் பண்ணோம், சரியா? சரி, உனக்கு சில விஷயம் புரியாது கிறிஸ். நான் இதை சொன்ன வச்சுக்கேன், கண்டிப்பாக நீ ரொம்பவே சந்தோஷப்படுவேன். என்ன சொல்ற? இதை நீ கண்டிப்பாக நம்பவே மாட்டேன். ஜில், ஜில், நான் தான் கிறிஸ். என்ன? கண்டிப்பா இவதானா? அவதான், அவளே தான். அருமை, இவங்களை முடிச்சிரு, ஒருத்தரும் மிஞ்சக்கூடாது. நாங்கள் போகிற வரைக்கும் இது 2 பேரும் வரவே கூடாது.
புரியுதா சில்? கிறிஸும் ஷவாவும் விஸ்கரோட தடுத்தாகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சில்லு அவங்கள தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தா. அது சில்லு அப்படின்றதுனால கிறிஸால் அவளை தாக்கவும் முடியல. ஒரு நிலைமையில அவர் அவகிட்ட, சில்லு உன் ஞாபகம் இருக்கா, நீயும் நல்ல பார்ட்னர்ஸ், என்னை மறந்துட்டியா, உன் பேர் சில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கும் கொஞ்சமாக சுழனை வந்துருந்தது. அந்த நேரத்தில் விஸ்கர் தன்னோட கட்டுப்பாடு கருவி மூலியமா கட்டுப்படுத்திட்டு இவங்களாரையும் கொண்டுடு, இவங்க 2 பேரும் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சில்லுக்கு அந்த நேரத்தில் தன்னோட சுயநினைவுக்கு வரவும் முடியல, விஸ்கர் சொன்னதை கேட்கவும் முடியல. அவள் திடீர்னுட்டு விஸ்கரோட கட்டுப்பாடுக்கு போய் இவங்கள தாக்க ஆரம்பிச்சிருந்தா. அங்கிருந்த கிறிஸுக்கும் ஷேவாவுக்கும் ஒரு விஷயம் புரிய வந்துருந்தது. சில்லோட மார்பாக இருக்கிற ஒரு முக்கியமான கருவி மூலியமாக தான் விஸ்கர் அவளை கட்டுப்படுத்திட்டு இருக்கான். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அவள் சரியாயிடுவா அப்படின்ட்டு 2 பேரும் கஷ்டப்பட்டு அதை எடுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. அதில் பிறகு தான் சில் தன்னோட சுயநினைவுக்கே வந்திருந்தா. அவளை காப்பாற்றின கிறிஸ் இங்கே தான் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்தான் சில் ஒரு உண்மையான விஷயத்தையே சொல்லியிருந்தா. விஸ்கர் மிக மோசமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உரப்புற வரிசாவை ராக்கெட் மூலியமா உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ண போகிறான். இது பரடிச்சு அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுமே வைரஸால் பாதிக்கப்படுவாங்க. அதில் பல பேர் அழிஞ்சு போடுவாங்க. மீதி இருக்கிற சில பேர் மட்டும் அந்த வைரஸில் மியூட்டேட் ஆகி விஸ்கரோட அடிமையாக மாறிடுவாங்க. இப்போ என்ன காப்பாற்றலாம் பெரிய விஷயம் இல்லை, நீ உடனே போய் விஸ்கரை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல கிறிஸும் ஷேவாவும் வேறு வழி இல்லாமல் அவளை அங்கேயே விட்டுட்டு விஸ்கரை தேடி போயிருந்தாங்க. அதன் பிறகு அவங்க விஸ்கரையும் எக்ஸலாவும் தேடி போக அவங்க கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கப்பல் இருந்துச்சு. அந்த கப்பல் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே அவங்க கஷ்டப்பட்டு அதில் ஏறிக்கிட்டாங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க விஸ்கரை தேடி போக அந்த இடத்துல எக்ஸலா இருந்தா. அவள் கையில் 2 பெட்டிகள் இருந்துச்சு. அவகிட்ட விஸ்கர் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க அவள் பதில் சொல்லாமல் அங்கே தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருந்தா. திடீர்னு இவங்க சுட அவளோட பெட்டியை மட்டும் அவள் அங்கேயே விட்டுட்டு போயிருந்தா. அதுக்குள்ளே ஏகப்பட்ட மருந்துகள் இருந்தது. இது என்ன மருந்து அப்படின்ட்டு ஷெவா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறத விஸ்கர் சிசிடிவி மூலியமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்கேருந்து அவங்க எக்ஸலாவை தேடி வந்துருந்தாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பிணங்கள் குவிலாக்கப்பட்டிருந்தது. அங்கே அந்த நேரத்தில் ஒரு பிண கோவிலே இருந்துச்சு. மேலும் அந்த இடத்துல எக்ஸலா வழியால் துடிச்சிக்கிட்டு இருந்தா. மேலும் அவ, ஆல்பர்ட் உன் பேச கேட்டுதான் நான் தூரப்புறம் எடுத்துக்கிட்டேன், இப்போ என்னால் உயிர் வாழவே முடியல, எனக்குள்ள ஏதோ மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்படின்ட்டு அவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் விஸ்கர் பேச ஆரம்பிச்சிருந்தான். யூரோபுர வைரஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சரியான உடல் இருந்தால் மட்டும்தான் அது சரியாக ஒத்து போகும். அதுக்கான ஓஸ் நீ இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை தடுக்கணும் அப்படின்ட்டு கிறிஸ் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் விஸ்கர் கிறிஸ்கிட்ட, நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட, உரோபுரவை லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், இதன் பிறகு நான் தடுக்க முடியாது, உரோபுரம் சரியாக மேட்ச் ஆகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத இங்கேருந்து நீ பாரு அப்படின்னு சொல்ல வழியில் துடிச்சிருந்த எக்ஸலா திடீர்னுட்டு ஒரு கொடூர மான்ஸ்டராக மாற ஆரம்பிச்சிருந்தா. அவளுக்குள்ளேருந்து வெளிப்பட்ட உறவுற மான்ஸ்டர் அங்கேருந்து எல்லா பிணங்களையும் தனக்குள்ள இணைக்க ஆரம்பிச்சிருந்தது. தனக்குள்ள நினச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக அது உருமாறி இருந்தது. இங்கே தான் நமக்கு புரிய வருது, விஸ்கர் மட்டும் உறவுறவை லான்ச் பண்ணிட்டா அப்படின்னா அப்பாவே பொதுமக்கள்லாம் இப்படி கொடூர மான்ஸ்டராக மாறிடுவாங்க அப்படின்னு. அவள் திடீர்னுட்டு அவனை தாக்க ஆரம்பிக்க இவங்க கஷ்டப்பட்டு அவளை கொன்னுடுறாங்க. அதன் பிறகு அவங்க விஸ்கர் எங்கே போயிருப்பான் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. சிசிடிவி மூலியமாக அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அவனை தேட முயற்சி பண்ணாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் சில்லும் வீடியோ கால் பண்ணியிருந்தா. சில்லு அவங்கக்கிட்ட, விஸ்கர் முன்ன மாதிரி கிடையாது, இப்போ அவங்ககிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது, மேலும் யூரோபுர வைரஸ் மூலிமா அவன் அழிக்க முடியாத அளவுக்கு சக்தியை பெற்றிருக்கான், அவனை அழிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அவங்ககிட்ட பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ட்டு சில்லு அவங்கள எச்சரிக்க. அவனை எப்படி அழிக்கிறது அப்படின்ட்டு 2 பேரும் அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. விஸ்கரோட சக்திக்காக அந்த வைரஸை சீரமாக எடுத்துக்கிட்டு இருக்கான். மேலும் அவன் சரியான வேலைக்காக சரியான அளவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சீரமை ஓவர்டோஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட ஸ்ட்ரென்த்து குறையும் அப்படின்னு சொல்ல, அதனால் தான் சீரமை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு கிறிஸ் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். சரியான நேரத்தில் தான் ஷேவாவுக்கு எக்ஸலா கிட்ட வந்து எடுத்த அந்த சீரம் ஞாபகத்துக்கு வந்துருந்தது. இப்போ நம்ம தேவையான சிரம் இருக்குது, இது அவன் மேலே செலுத்தினா மட்டும் போதும், அவனை ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் முடிவு எடுத்துருந்தாங்க. அதுக்காக அவங்க விஸ்கரை கஷ்டப்பட்டு தேடி போக ஆட்டம் முடிஞ்சது விஸ்கர். உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. முடிய போகிறது என்னுடைய ஆட்டம் கிடையாது, அது உங்களுடைய ஆட்டம் தான்.
உண்மையாக நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய தலைவலியாக இருக்கீங்க. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் செய்யறதுனால உனக்கு என்ன லாபம்? ஒவ்வொரு நாளும் உலகம் தன்னை அழிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அதை அழிக்க நினைக்கல, அதை காப்பாற்ற நினைக்கிறேன். விஸ்கர் பயங்கர சக்தி வாய்ந்தவனா இருந்தான். கிட்டத்தட்ட அவன் சூப்பர் ஹியூமன் பவர் அளவுக்கு பயங்கர சக்திசாலியாக இருந்தான். 2 பேருமே அவன் ஈஸியாக வீழ்த்திட்டான். அவனை சமாளிக்கிறது அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் விஸ்கர் இவங்களை ஈஸியாக அடித்து வீழ்த்திக்கிட்டு இருந்தான். கிறிஸ் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தங்கிட்ட ராக்கெட் லான்ச்சரை அவன் மேலே செலுத்த அந்த ராக்கெட் லான்ச்சரே அவன் 2 கையில் பிடிக்கிற அளவுக்கு பயங்கர சக்தி வாய்ந்தவனா விஸ்கர் மாறி இருந்தான். சரியான நேரத்தில் கிறிஸ் அந்த ராக்கெட் லான்ச்சரை சுட்டு அவனை கலங்கடிக்க இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு ஷெவா சீக்கிரம் மருந்து செலுத்து அப்படின்னு சொல்ல அவளும் அவகிட்ட இருந்த மருந்தை விஸ்கருக்கு செலுத்தி இருந்தா. இதனால் விஸ்கரோட சக்தி அன்ஸ்டேபிளாக மாற இது இன்னும் முடியல அப்படின்ட்டு அவன் அந்த ஃப்ளைட்டில் ஏறி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருந்தான். இதை விட்டு பிடிக்க முடியாது அப்படின்னு கிறிஸும் ஷெவாவும் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற முயற்சி பண்ணுறாங்க. ஒரு வழியாக அவங்க உள்ளே ஏறி இருக்க விஸ்கர் அந்த நேரத்தில் இந்த ஃப்ளைட் மட்டும் சரியான அட்மாஸ்பியருக்கு போயிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ள உரோபுரோ வைரஸை நான் லான்ச் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் நான் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருந்தான். விஸ்கரை தடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. அவன் புல்லட்டை விடவே ரொம்ப வேகமாக இருந்தான். ஆனால் கிறிஸ்டோஷாவும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவனை அடித்து வீழ்த்த இவனை சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு விமானத்தில் பேக் டோரை திறந்து அவனை வெளியே தள்ள முயற்சி பண்ணியிருந்தாங்க. விமானத்தோட பேக் டோர் திறக்கப்பட்டு விமானத்துக்குள்ளே இருந்த எல்லாருமே வெளியே தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்க கிறிஸ்துவ ஷாவாவும் ஏதாவது பிடிச்சிக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. செத்துப்போடா நாதாரி நாயே. அந்த நேரத்தில் விமானம் எரிமலைக்குள்ள கிராஷ் ஆகியிருந்தது. கிறிஸ்டின் ஷவாவும் அந்த விபத்திலிருந்து தப்பிச்சிருக்க விஸ்கரும் அந்த இடத்துல சாகாமல் இருந்தான். அந்த நேரத்தில் அவன் தன்னோட சக்தியை அதிகரிச்சதுக்காக அவன் கொண்டு வந்த உரோபுரோ வைரஸை தனக்குள்ளே இணைச்சிக்க ஆரம்பிச்சிருந்தான். அந்த வைரஸ் மூலிமா அவன் திடீர்னுட்டு மியூட்டேட் ஆக ஆரம்பிக்க கிறிஸ் உன்னை கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு கிறிஸை கொலை பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் கிறிஸ்துவ ஷாவும் சேர்ந்து அவன் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சரியான நேரத்தில் தான் அந்த எரிமலை குழம்பும் சீறிக்கிட்டு இருந்தது. ஆனால் 2 பேரும் கஷ்டப்பட்டு விஸ்கரை தாக்கிட்டு இருந்தாங்க. அவனும் இவங்களை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருந்தான். மீண்டும் அந்த எரிமலை சீற்றத்தால் அவங்க இருந்த தரையே கொஞ்சம் கொஞ்சமாக எரிமலை குழம்பாக மாறிக்கிட்டு இருந்தது. அதே நேரத்தில் விஸ்கரும் உரோபுரோ வைரஸால் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியேட்டாக ஆரம்பிச்சிருந்தான். அவன் 2 கைகளும் உரோபுரோ வைரஸால் வேற ஒன்றா மாறி இருக்க திடீர்னு அவன் இருந்த இடம் எரிமலை குழம்புக்குள்ளே சரிய ஆரம்பிச்சிருந்தது. அவன் அந்த எரிமலை குழம்புக்குள்ளே விழ சரியான நேரத்தில் தான் ஜாஷும் ஜில்லும் ஹெலிகாப்டரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஜாஷ் ஹெலிகாப்டரை ஓட்டிக்கிட்டு இருக்க ஜில் அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக 2 பேரும் அவள் போட்ட ஏணி மூலியமா ஏறி ஹெலிகாப்டருக்கு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு ஷவா விஸ்கர் என்னானா அப்படின்ட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க
விஸ்கர் அந்த நிலைமையில கூட சாகாமல் இருந்தான். கிறிஸ் மேலே கடும் கோபத்தில் இருந்தவன் அந்த ஹெலிகாப்டரை தன்னோட கரங்களால் பிடிக்க ஆரம்பிச்சிருந்தான். இதனால் ஹெலிகாப்டர் ஆட்டங்காண ஆரம்பிக்க சில்ல அந்த நேரத்தில் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு ராக்கெட் லான்ச்சரை காட்டியிருந்தா. அந்த நேரத்தில் செய்ய 2 பேரும் ஆளுக்கு ஒரு ராக்கெட் லான்ச்சரை எடுத்து விஸ்கரை குறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதோட நீ சத்தரா அப்படின்ட்டு ராக்கெட் லான்ச்சர் ட்ரிகரை அவங்க அழுத்த ஆரம்பிக்க That was for our fallen brothers. எல்லாம் முடிஞ்சது. ஆமா, ஒரு வழியா பல நாளாக நான் யோசிப்பேன், எதுக்காக சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு புரியுது நம்ம எதுக்காக சண்டை போடுறோன்னு. நம்ம சண்டை போடுறதை நிறுத்தினா எதிர்காலம் ரொம்ப மோசமாக மாறிடும். அதனால தான் நான் சண்டை போடுறேன், சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரெசிடென்ட் ஈவில் 5க்கான ஸ்டோரியை ஓரளவுக்கு தெளிவாக பார்த்துட்டோம். உண்மை சொல்லாமல்னா இந்த கேமோட கதை என்ன சுலபமாக சொல்லியிருப்பேன். இந்த கேமில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேம் விளாட மட்டும் தான் கிடைக்கும். அடுத்த வாரம் எந்த கேமோட கதையை போடலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கேமோட பேர் அதிகம் வேகப்பட்டிருக்கோ அது மட்டும் இல்லாமல் எந்த கேமோட பேருக்கு அதிக லைக்ஸ் இருக்கோ ஸோ அந்த கேமை நான் அடுத்ததாக கூட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா டெட்புல் கேம் சொல்லி போட்டிருப்போம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரியாது எக்ஸாம் டைம்ன்றதுனால பாதி சோஜஸ் அசம்பளாகவே இல்லை. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே பயங்கர ஃபன்னாக தான் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது முன்னே கலகான சைப்ஸ்னா மாதத்துக்கு 1 இல்லைன்னா அரை வருஷத்துக்கு 1 அப்படின்ட்டு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் நான் வாரத்துக்கு 1 அப்படின்ட்டு அப்லோட் பண்ண முயற்சி பண்ண போகிறேன். ஸோ அது கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கேமோட ஸ்டோரிஸ் இனிமேல் வாரம் வரப்போகுது. ஸோ அது கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் தொடர்ந்து வாரத்துக்கு 1 போட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் நான் பண்ண கேமே திரும்பி வந்து அப்புறம் அதை பண்ணுங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் என்ன பண்ணால் பல கேம்ஸ் நாங்களே பண்ணிட்டேன். அதுக்காகவே கலகாசம் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பல கேம்கள் கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ ஐக்கார்டு நான் மேலே தரேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சந்திக்கிறேன். போய்ட்றேன். பாய்.